மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் வாழ்வோம் வாழ வைப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் வெல்கம்ஸ் யூ டு லிவ் லைஃப் கிவ் லைஃப் ப்ரோக்ராம். சத்தியத்தை அறிவோம், சஞ்சலங்கள் நீங்கி சந்தோஷமாய் வாழ்வோம். சபையில்லா பகுதிகளில் சபைகள் நிறுவி தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ணி நாமும் மகிழ்வோம். 365 simply supernatural truths that change your life and make you a world changer. உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகையும் வாழ வைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்கள் 365. 365 simply supernatural truth that change your life and make you a world changer. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை மறுபடியுமாக வரவேற்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் எல்ஷடாய் தேவனுக்கே உண்டாவதாக. நீங்கள் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளருவதை குறித்து நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கர்த்தராலே ஆகிறது, மனுஷனால் கூடாதது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே அந்த 365 இயற்கைக்கு அப்பாற்பட்ட லகுவான சத்தியங்களிலே 34வது சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அது என்னவென்று சொன்னால், பாருங்கள், உலகிற்கு ஆசீர்வாதங்களை கடத்துவதே ஆளுகை. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஆசீர்வாதங்களை உலகிற்கு கடத்துவதே ஆளுகை. பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்மை அவருடைய பிள்ளைகளாக அழைத்த தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஒரு 7 வசனங்களை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் குறிக்கிறவர்கள் குறித்து கொள்ளலாம். ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த உடனேயே தேவன் என்ன சொன்னார் பாருங்கள். ஆதியாகமம் 1:26-28 நான் வாசிக்கிறேன். நம்முடைய செய்தி 25 நிமிடங்களே இருக்கிறதுனால நான் இந்த செய்தி, பெரிய செய்தி சுருக்கமாக கொடுக்கிறேன். அங்கே ஆதியாகமம் 1:26 அங்கே ஆழக்கடவர்கள் என்றார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மனுஷனை உண்டாக்கி என்ன சொல்கிறார்? நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்கிறார். அங்கே ஆதியாகமம் 1:28 ஆண்டு கொள்ளுங்கள் என்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஆளுகை செய்ய ஆற்றலை தேவனே கொடுத்திருக்கிறார். ஆளுகை என்றால் பிரச்சனைகளை தீர்த்து ஜனங்களை விடுவித்து வாழ வைப்பது தான் ஆளுகை. பிரியமானவர்களே, நான் ஒரு சில வசனங்களை சொல்லுகிறேன், நீங்கள் குறிக்கிறவர்கள் குறித்து கொள்ளலாம். வேறு எந்தெந்த வசனங்களிலெல்லாம் ஆளுகை செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்று திருப்பி பார்ப்பதற்கு நமக்கு சமயம் இல்லை. நான் சொல்லுகிறதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் பிரியமானவர்கள். முதலாவது, அங்கே பழைய ஏற்பாட்டிலே உபாகமம் 15:6 வசனத்திலே ஆளுகை செய்யுங்கள் என்கிறார். ஏசாயா 14:2 நீங்கள் ஆளுகை செய்யுங்கள் என்கிறார். தானியேல் 7:27 நீங்கள் ஆளுகை செய்யுங்கள் என்கிறார். எபிரேயர் 2:7 புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் ஆளுகை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். சரிங்களா? பாருங்கள், இந்த ஆளுகையை குறித்து தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் கொடுக்க போகிறார். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ரோமருக்கு எழுதுகிற நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனம். The book of Romans chapter 5:17 வாசிக்க கேட்போம். ரோமர் 5:17. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்களாக என்பது அதிக நிச்சயமாமே. பாருங்கள், ஆதாமும் ஏவாளும் விழுந்து போனதுனாலே அந்த ஆளுகையை ஏதேன் தோட்டத்தில் இழந்தார்கள். சரிங்களா? அந்த ஆளுகையை மீட்டு உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து நம் மூலமாக இந்த வையகத்தை வாழ வைப்பதே ஆளுகை. இதற்காகவே தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக பலியானார்.
வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். எதை மனுஷன் இழந்து போனான்? அந்த ஆற்றலை, அந்த வல்லமையை, அந்த ஆளுகை இழந்து போனான்னு பாருங்க. அதை மீட்டு உங்களுக்கு தந்து விட்டார் பிரியமானவர்களே. அது அழகாக சொல்கிறான்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. இட்ஸ் வெரி ஷுவர். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தடைகளை, குறைகளை அகற்றி எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளையும் விசுவாசத்தினாலே பெற்று ஆண்டு அனுபவிப்பது ஆளுகை. அது மாத்திரமல்ல, உங்களை சுற்றி எண்ணற்றோர் திசை தெரியாமல் இருக்கிறார்கள் பாருங்கள். இந்த வியாதியிலிருந்து எப்படி விடுதலை பெற என்று வழி தெரியாமல் இருக்கிறார்களே, அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயைப் போல தங்களுக்கு இருந்த ஆஸ்திகளை எல்லாம் விற்று மருத்துவர் செலவு செய்து இன்றைக்கு நடுத்தெருவிலே நிற்கிறார்களே, அவர்களுக்கு சுகமளித்து ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக தேவன் உங்களுக்கு ஆளுகை தந்திருக்கிறார் பிரியமானவர்களே. பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது அநேக தேவையில் உள்ளவர்கள் அவரை சுற்றி வந்தார்கள். யாரெல்லாம் வந்தாங்க? அநேக வியாதிக்காரர்கள், அநேக குஷ்டரோகிகள், அநேக பிசாசின் பிடியில் இருந்தவர்கள், பண தேவையில் இருந்தவர்கள், அநேகர் அவர்களை தேடி வந்தார்கள். அவர்கள் எல்லாருடைய பிரச்சனையையும் அகற்றி அவர்களை வாழ வைத்தார் பாருங்கள். அதுதான் ஆளுகை பிரியமானவர்கள். எத்தனை பேர் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? ஹல்லேலூயா. இதை புரிந்து கொள்வதற்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன். நம்முடைய இந்திய தேசமானது அல்லது ஜனநாயக தேசங்களிலே அங்கே இருக்கிற குடிகள் எல்லாம் அல்லது அந்த தேசத்து மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு அங்கே முதலமைச்சரையும் பிரதம மந்திரியையும் நாம் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? அந்த உலகத்துள்ள ஜனங்களெல்லாம் சேர்ந்து ஒரு நபரை தங்கள் தேசத்திற்கு பிரதமராக ஏற்படுத்தி அவர் மூலமாக நம்ம என்ன சொல்லுகிறோம்? நீங்கள் ஆளுகை செய்யுங்கள். அப்படி என்றால் இந்திய தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வையுங்கள், அவர்களை வாழ வையுங்கள் என்று சொல்லி அந்த அதிகாரத்தையும் அந்த பவரையும் அவருக்கு கொடுக்குறோம் பாருங்க. அதுதானே ஆளுகை. அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக அரசாங்கம் இந்த பூமியை வாழ வைக்கும்படியாக அங்கே காணப்படுகின்ற குறைகளை எல்லாம் அகற்றி உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் வாழ வைக்கும்படியாக உங்கள் கரத்திலே அந்த ஆளுகையை தந்திருக்கிறது. எத்தனை பேர் நீங்கள் இதை புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? இதை புரிந்தவராகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நடமாடினார். அப்போது அவர் அழகாக சொன்னார், நீங்களும் ஆளுகை செய்ய வேண்டும் என்றார். என்ன சொன்னார்? நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், அதைவிட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். அவர் என்ன செய்தார்? ஜனங்களுடைய கட்டுகளை அவிழ்த்தார் அல்லவா? ஜனங்களை வாழ வைத்தார் அல்லவா? அங்கே ஏசாயா 61வது அதிகாரத்தில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். முழு பகுதியை வாசித்தால் நேரமாகிவிடும். ஏசாயா 61வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி ஆளுகை செய்வார் என்று எழுதியிருக்கு. இது லூக்காவில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் இங்கே வாசிக்கிறேன் பாருங்கள். 2வது வசனம், த புக் ஆஃப் ஐசாயா வேர்சஸ் ஃப்ரம் 2. 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். காயம் கட்டுதலையும் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் இன்னும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் என்னை அனுப்பினார். கிமு 1 நூற்றாண்டிலே எதற்காக பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்றால்,
நான் ஒரு லிஸ்ட்டு வாசித்தேன் பாருங்க. கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்கவும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக்கவும், சாப்பாடு இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கவும், பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாதவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கவும். பாருங்க, விடுதலை விடுதலை விடுதலை, கட்டவிழ்த்தல் கட்டவிழ்த்தல் கட்டவிழ்த்தல். பிரியமானவர்களே, இதற்காகவே தேவன் உங்களுடைய நாவிலும் உங்களுடைய ஆடையிலும் உங்களுடைய கரத்திலும் வல்லமையை தந்திருக்கிறார், பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும்படியாக. கடந்த செய்தியிலே பார்த்தோம், 31வது செய்தியிலே பார்த்தோம் பாருங்க. எலிஷா மூலமாக தேவன் ஜனங்களை எப்படியெல்லாம் விடுவித்தார் என்று ஒரு லிஸ்ட்டை நான் உங்களுக்கு சொன்னேன். 10 விதமான பிரச்சனைகளை 10 விதமான அற்புதங்களினாலே செய்தார். அதுதான் ஆளுகை. பிரியமானவர்களே, தேவன் சொன்னால் நீங்கள் உலகமெங்கும் போங்கன்னார். உலகத்திற்கு ஒளி என்றார், உலகத்திற்கு உப்பு என்றார். இது இயற்கையான முறையில் சாத்தியம் இல்லை அல்லவா? நீங்கள் ஏன் அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் இயற்கையான பிரச்சனை, இயற்கையான வழியிலேயே நான் உலகத்துக்கு எப்படி உப்பாக இருக்க முடியும் என்று யோசிக்கிறீர்கள். நீங்கள் நினைப்பது சரிதான், இயற்கையான வழியிலே சாத்தியமில்லை. ஆனால் தேவன் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றலை தந்திருக்கிறார். அதைத்தான் ஆளுகை என்று சொல்லுகிறார். அதை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கிமு 1 நூற்றாண்டிலே அவருடைய சிரசின் மேலே ஒரு பொறுப்பு இருந்தது. கட்டப்பட்டவர்களை கட்டவிழ்க்க வேண்டும், தேவையில் உள்ள பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தது போல, கிபி 21வது நூற்றாண்டில் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் தலைவிரித்து ஆடுகிறதுனால ஜனங்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். ஜனங்கள் தரித்திரத்தில் இருக்கிறாங்க, குறைவோடு வாழுகிறாங்க, ஆக்சிடெண்ட்டில் வாழுகிறாங்க, குடும்ப குழப்பத்தில் வாழுகிறாங்க, குழந்தை இல்லாமல் வாழுகிறார்கள். இவர்கள் எல்லாரையும் விடுவித்து வாழ வைக்கும்படியாகவே தேவன் நமக்கு கிருபையாக தந்த நிகழ்ச்சியை வாழுவோம், வையகத்தை வாழ வைப்போம் என்கிற நிகழ்ச்சி என்று நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். பிரியமானவர்களே, இப்பொழுதே நீங்கள் அற்புதம் செய்ய துவங்கி விட்டீர்கள். நமக்கு இன்னும் 300க்கும் அதிகமான சத்தியங்களை நீங்கள் கேட்க போகிறீர்கள். இப்பொழுது இருக்கிறது போல உங்கள் வாழ்க்கை இருக்க போகிறது இல்லை. பிரியமானவர்களே, தேவன் சும்மா நீங்கள் போய் ஆளுகை செய்யுங்கள் என்று சொல்லலை, சும்மா போய் நீங்கள் உலகத்துக்கு உப்புன்னு சொல்லலை, சும்மா நீங்கள் உலகத்திற்கு ஒளி என்று சொல்லவில்லை. பிரியமானவர்களே, அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனம், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பைகாட் பண்ணணும், ஒவ்வொருவரும் மனப்பாடம் செய்ய வேண்டும். யோவான் 7:38 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்கிறார். நான் திரும்பவும் இதை விளக்கி சொல்லுகிறேன், அப்பொழுது நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவன் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதற்கு இது முக்கியமான ஒரு வசனமாக, திறவுகோல் வசனமாக இருக்கிறது. நீங்கள் எப்படி ஆளுகை செய்வீர்கள் என்பதற்கு இந்த யோவான் 7:38 ஒரு திறவுகோல் வசனம். பிரியமானவர்களே, என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீங்க, அவர்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து, அவுட் ஆஃப் ஹிஸ் பெல்லி, உங்கள் பெல்லியை, உங்கள் உள்ளத்தை எப்படி நிரப்பி வைத்திருக்கிறார் தெரியுமா? உலகத்தை வாழ வைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களினாலே, ஆற்றலினாலே தேவன் உங்களை நிறைத்து வைத்து விட்டு தான் சொல்லுகிறார், மகனே மகளே அதை திறந்து விடு என்று சொல்லுகிறார். இதுதானே ஆளுகை. நான் பல 7-8 வசனங்கள் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இதை ரிவைண்ட் பண்ணி, யூடியூப்பில் ரிவைண்ட் பண்ணி திரும்ப கேளுங்க. அந்த 7 வசனங்களையும் திறந்து வாசியுங்கள். அப்பொழுது தான் இந்த சத்தியத்தை நீங்கள் ஒரு ரேமா வெளிச்சத்தில் அது ஒரு வெளிப்பாடாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்பொழுது ஆம் என்று இதை ஏற்றுக்கொள்வீர்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆனது போல, இந்த நான் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் நீங்களும் வாழுவீர்கள், இந்த வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. இதையெல்லாம் புரிந்து கொண்ட பவுல் அப்போஸ்தலன் உலகத்தை கலக்கினா இல்லையா? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உலகத்தை வாழ வைக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உலகத்தை ஆளுகை செய்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். பவுலுக்கு இருந்த ஆளுகை உங்களுக்கு இல்லையா? ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார் பாருங்க, ரோமர் 8:37 அதை நான் வாசிக்க கேட்கலாமா? தயவு செய்து வாசிக்கலாம்.
அங்கே ரோமர் எழுதின நிருபம் 8வது அதிகாரம் மிக முக்கியமான வசனம் பிரியமானவர்களே. ரோமர் 8:37 நாம் வாசிக்க கேட்கலாம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோம். நல்லா கவனிங்க. உலகத்தில் உள்ள எல்லாவற்றின் மேலும், இவைகள் எல்லாவற்றிலும் நம்மிடத்தில் ஒருத்தர் அன்பாக இருக்கார் பாருங்க. தயவுசெய்து இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ள தடுமாறுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனையே சந்தேகிக்கிறீர்கள். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? இவை எல்லாவற்றிலேயும், எவை எல்லாவற்றிலும், உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், இவை எல்லாவற்றிலும் இதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டுமென்றால் இந்த ரோமர் 8:37 திரும்ப திரும்ப நீங்கள் தியானியுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது தான் உங்களை அழைத்த உங்களுடைய தகப்பனாகிய தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆகவே தான் அவருடைய குமாரனுக்கு எவ்வளவு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருந்தாரோ அதே அதிகாரத்தையும் வல்லமையும் உங்களுக்கு கொடுத்துட்டு இதை புரிந்து கொண்ட, இதை வெளிப்பாடாக பெற்றுக்கொண்ட பவுல் அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அங்கே ஆம்பிளிஃபைட் பைபிள் என்ன சொல்லுது நான் வாசிக்கிறேன். Yet amid all these things we are more than conquerors and gain a surpassing victory through him who loved us. இது COVID-19 வர்ற லாக்டவுனாக இருக்கலாம். இன்னும் இந்த உலகம் பயந்து கொண்டு இருக்கு பாருங்கள். COVID-20 எதுவாக இருந்தாலும் இவைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய பிள்ளைகள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருங்கள் என்று சொல்லவில்லை வேதம். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இருக்கிறீர்கள். இதுதான் அன்னைக்கு தேவனுடைய சரீரமாகிய சபை தடுமாறுவதற்கு என்ன காரணம் என்றால், யுத்தம் முடிந்து விட்டது, பிரச்சனை தீர்ந்து விட்டது, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியாக இருக்கிறீர்கள், இருங்கள் என்று போதிக்கிறது. வசனம் அப்படி சொல்லலை. 100 வசனம் இருக்குது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியாக இருக்கிறாய் இருக்கிறாய் இருக்கிறாய். நீ பரிசுத்தவானாய் இருக்கிறாய் இருக்கிறாய் இருக்கிறாய். நீ பூரணமுள்ளவனாய் இருக்கிறாய் இருக்கிறாய் இருக்கிறாய். நீ முற்றிலும் ஜெயம் கொண்டவராய் இருக்கிறாய் இருக்கிறாய் இருக்கிறாய். நீ பூமிக்கு உப்பாக இருக்கிறாய் இருக்கிறாய் இருக்கிறாய். பூமிக்கு ஒளியாக இருக்கிறாய் இருக்கிறாய் இருக்கிறாய். அவர் செய்த கிரியைகளை விட பெரிய கிரியைகளை செய்ய ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறாய் இருக்கிறாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. ஏமாந்தது போத இந்த நாளில் இயேசுவின் நாமத்தினால பிசாசை, இவர்கள் கண்களை நீ குருடாக்கி தொடர்ந்து வைக்க முடியாது. உன் கையை எடு இயேசுவின் நாமத்தினால. நீ இவர்களை இனி வஞ்சிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை போல, பவுலை போல இயேசுவின் நாமத்தினால இவர்கள் செயல்படுவார்களாக என்று இயேசுவின் நாமத்தினால நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஹல்லேலூயா. ஏன் உங்களால் ஆளுகை செய்ய முடியவில்லை? ஏன் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியவில்லை என்றால், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆற்றலை நீங்கள் அறியவில்லை. எனவே தான் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான புஸ்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த சொல்லுகிறார். என் பிள்ளைகளுக்கு நீ சொல்லுப்பா, அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிற ஆற்றலை அவர்களை அறியவில்லை என்று நீ இந்த புஸ்தகத்தின் மூலமாக நீ அவர்களுக்கு அறிமுகப்படுத்து என்கிறார். இப்படி தான் தேவனுடைய ஆவியானவர் நடத்துவார் பிரியமானவர்களே. போன செய்தியிலேயே இந்த புஸ்தகத்தை அறிமுகப்படுத்த நான் எடுத்து வைத்திருந்தேன். ஆனால் ஆண்டவர் அதில் மறைத்து விட்டார். இந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. ஏனென்றால் ஆளுகை செய்கிற அநேகரை எழுப்ப போகிறார். ஆசீர்வாதங்களை உலகத்திற்கு கடத்துகிற அந்த ஆளுகை நீங்கள் செய்ய வேண்டும். விசுவாசியின் அதிகாரம் ஆங்கிலத்திலேயும் எங்களிடத்தில் உண்டு. பிலீவர்ஸ் அத்தாரிட்டி. நீங்கள் விசுவாசி தானே? உங்கள்கிட்ட என்ன அதிகாரம் இருக்குங்கிறதை அறிந்து கொள்ள இந்த புக்கை நீங்கள் வாசியுங்க. ஒரு விதவை திருமணமாகி 4 வருடத்தில் அவருடைய கணவன் இறந்து போனான். இப்போது இந்த 5 வயசில் அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது பாருங்கள். கணவன் இறந்து போனார். ஒரு கூட்டத்தில் நான் பேசி கொண்டு இருக்கும்போது ஜபிக்கிற வேளையில் ஏங்கி ஒரு பிள்ளை அழுதான். ஆண்டவர் அப்பொழுதே சொல்ல சொன்னார், நீ இப்பொழுதே பேசு, அவள் இனிமேல் கண்ணீரோடு இருக்க போகிறதில்லை என்று பேசு. நான் பேசிட்டேன். மகளை, இன்றைக்கு தான் நீ கடைசியாக கண்ணீர் விடுறா, இனி நீ கண்ணீரே விட மாட்டா என்று சொன்னேன்.
கூட்டம் முடிந்ததை போய் விசாரித்தேன். ஐயா, என்னுடைய கணவர் என்னை விட்டு போய்விட்டார். இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்ப்பேன் என்று தெரியவில்லை. எனக்கு வேறு வருமானம் எப்படி வருமானம் இல்லை என்று சொன்னாள். பிரியமானவர்களே, இந்த புஸ்தகத்தை நான் அவளுக்கு அனுப்பி வைத்தேன். நடந்தது என்ன தெரியுமா? இதை ஒரு 2-3 முறை வாசித்து விட்டால் அப்புறம் என்ன கூப்பிட்டாங்க, அங்கிள் நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணட்டுமா என்றா. நான் அந்த விசுவாசின் அதிகாரம் புஸ்தகத்தை வாசித்து விட்டேன். எனக்கு வாழ்க்கையில் இருந்த பயம், கவலை, குற்ற உணர்வு எல்லாம் போயிற்று. சரீரத்தில் இருந்த பலவீனமும் போயிட்டு எனக்கு மிகுந்த விசுவாசம் வந்து விட்டது. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா என்று கேட்டான். நீங்கள் சத்தியத்தை நீங்கள் அறிகிறதுனால பிரியமானவர்களே, உங்களை விட்டு சஞ்சலங்கள், தவிப்பு எல்லாம் ஓடிவிட்டது. ஹல்லேலூயா. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிவிடும் என்பது பழைய ஏற்பாட்டிலே கொடுத்த வாக்குத்தத்தம். தேவன் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கு சிலுவையிலே முடிந்தது என்று முழங்கினாரோ அன்றைக்கே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிவிட்டது. ஹல்லேலூயா. மாறும் என்பது பழைய ஏற்பாடு, மாறிவிட்டது என்பது புதிய ஏற்பாடு. இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல் கடந்த 5 ஆண்டுகளாக ஒவ்வொரு மாதமும் நூற்றுக்கணக்கான நபர்களை நான் விடுதலை செய்கிறேன். என் மூலமாக தேவன் விடுவிக்கிறார். பிரியமானவர்களே, அதே வேலையை செய்யும்படியாகவே தேவன் இந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனோடு ஒத்துழைப்பீர்களா? நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அல்ல. நீங்கள் நல்லா கவனிக்கணும். முற்றிலும் ஜெயம் ஆங்கிலம் இன்னும் அழகாக இருக்கு பாருங்க. யூ ஆர் மோர் தென் அ கான்கரர். டோனி இருக்கிறார் பாருங்க, கிரிக்கெட் பிளேயர். அவருடைய மனைவி, அதாவது டோனி கான்கரர், அவருடைய மனைவி மோர் தென் அ கான்கரர். எப்படி? இவர் பாருங்கள், சின்ன வயசுலேருந்து வருஷ கணக்காக வெயிலையும் பனியிலையும் கடந்து உடம்பை போட்டு வலித்து கஷ்டப்பட்டு அவர் கப்பு வாங்குறாரு. அவருடைய மனைவி உட்கார்ந்து சாப்பிடுகிறாளே, அதைத்தான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கு. நம்ம உட்கார்ந்து சாப்பிட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் சாப்பிடுவதற்கு மாத்திரமல்ல, சின்ஸ் யூ ஆர் மோர் தென் அ கான்கரர், யூ வில் ரெயின் ஆன் த ஃபேஸ் ஆஃப் திஸ் எர்த். இந்த உலகத்தில் நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அப்போது நான் திரும்பவும் இதை சொல்லி நான் முடிக்கிறேன். 21வது நூற்றாண்டை வாழ வைக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கும் எனக்கு இருக்குது. ஆகையினால்தான் இந்த செய்தி மூலமாக பாருங்கள், திஸ் இஸ் நாட் அன் இன்ஃபர்மேஷன். எவ்ரி மெசேஜ் இஸ் அ ரெவலேஷன். இது ஒரு வெளிப்பாடு. அது மாத்திரமல்ல, இது உங்களுக்கு தேவன் கொடுக்கிற பயிற்சி. ஹல்லேலூயா. எனக்கு நிச்சயமாகவே தெரியும், நீங்கள் முதல் 30 செய்திகளை 2 முறை கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் எல்லாரும் அற்புதம் செய்ய துவங்கி இருப்பீங்க. பிசாசு வெட்கப்பட்டு ஓடுறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்கள், இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, அந்த லிங்க் உங்களுக்கு வேண்டுமென்றால் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் 11 மணி வரை நீங்கள் எப்பொழுது என்னிடத்தில் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் திரையிலே காண்கிற இந்த நம்பரை உலகத்தில் யாருக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஏனென்றால், ஏன் நான் தைரியமாக சொல்கிறேன்னா, கவனிங்க, லாசருவை உயிரோடு எழுப்ப 3 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருந்தால் என் நம்பரை நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு ஆளை தான் டீல் பண்ண முடியும். லாசருவை உயிரோடு எழுப்ப 3 செகண்டு தானே பேசினார். நான் சொல்லுகிறேன் பாருங்கள், மாதந்தோறும் நூற்றுக்கணக்கான நபர்கள் அற்புதங்களை தொலைபேசி மூலமாக பெற்றுக்கொள்ளுகிறாள் என்று. 3 செகண்டு தானே எனக்கு தேவை. அப்பாலே போ சாத்தானேன்னா கேன்சர் கட்டி மறையுது. அப்பாலே போ சாத்தானே என்றால் அந்த கர்ப்பப்பை ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறது. அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னால் பிரெயின் மென்டலி டிஸார்டர் ஆர் ஹீல்டு. தேவன் அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவர்களாக உங்களை வைத்து தான் 21வது நூற்றாண்டை வாழ வை மகனே. அந்த அதுக்கு தான் நான் உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, ஒரு கவியை பாடி நாம் முடிப்போமா? 21வது நூற்றாண்டை வாழ வைக்க தேவன் உன்னை நம்பி இருக்கிறார் என்று மிக நிதானமாக தெளிவாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்களையும் ஒவ்வொரு பெண்களையும் நான் கட்டவிழ்த்து விடுகிறேன். உங்களுடைய கண்களை திறக்கிறேன். 21ஆம் நூற்றாண்டில்
இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க நம்மையே நம்புகிறார். 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க என்னையே நம்புகிறார். சத்தியத்தை சரியாய் அறிவோமே, தேவ சத்தியத்தை சரியாய் அறிந்து சத்தியரை போல் கிரியை செய்து வையகத்தை வாழ வைப்போமே. நீங்கள் எப்பொழுது வையகத்தை வாழ வைப்பீர்கள் தெரியுமா? எப்பொழுது இந்த ஆளுகையை கையில் எடுப்பீர்கள் தெரியுமா? சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்தால் போதும். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு பேக்ரவுண்டே வேண்டியதில்லை, படிப்பறிவே வேண்டியதில்லை. முட்டாள்களை தான் தேவன் தெரிந்து கொண்டார். அந்த கவியை, சத்தியத்தை சரியாக அறிகிற கவியை பாடுறோம் பாருங்க. சத்தியத்தை சரியாய் அறிவோமே, தேவ சத்தியத்தை சரியாய் அறிந்து சத்தியரை போல் கிரியை செய்து வையகத்தை வாழ வைப்போமே. 21ஆம் நூற்றாண்டில் இந்த உலகத்தை விடுவித்து வாழ வைக்க மகனே மகளே உன்னையும் என்னையும் நம்புகிறார். நீ ஏமாத்தாத, ஆண்டவரை ஏமாற்ற வேண்டாம், அது எளிதிலும் எளிது. அன்பின் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இவருடைய கண்களில் இருந்த செதில்கள் எல்லாம் கீழே விழுவதாக என்று சொல்லி பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. இவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. தேவரே 21ஆவது நூற்றாண்டை வாழ வைக்க நீர் இவர்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆளுகையை இவர்கள் அறிந்து கொள்ளும்படியான ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய JTK டிவியில் இந்த செய்தியானது திங்கள் முதல் வெள்ளி வரை, அதாவது சனி ஞாயிறு தவிர எல்லா நாட்களிலும் இரவு 8:30 மணிக்கு இந்த செய்தியை நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள். இந்த சேனல் ஒருவேளை உங்கள் நண்பர் அமெரிக்காவில் இருக்கிற நண்பருக்கு கிடைக்காது என்றால் மறுநாள் காலையிலே யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்க சொல்லுங்கள். இதை பார்க்கிற அத்தனை பேர்களும் இயேசுவின் நாமத்தினால் ஆளுகை செய்வார்கள் என்று இயேசுவின் நாமத்தை நான் உறுதி அளிக்கிறேன். நீங்கள் கேட்டதற்காக நன்றி. ஆமேன். மனக்கண்கள் திறக்கப்பட்டு உங்கள் விசுவாசம் கட்டவிழ்க்கப்பட தரமான தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்களுக்கு, மனம் புதிதாகப்பட்டு மறுரூபம் அடைய ஆடியோ மற்றும் வீடியோ செய்திகளுக்கு, வியாதியஸ்தர்களை சுகமாக்க 2 நாள் பயிற்சி பெற, அருட்பணி தலைவர்கள் பயிற்சி பெற, ஜெப உதவிக்கு மற்றும் காணிக்கை அனுப்ப எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 733-882709 733-882707.